ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. ஸோ நான் வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். அதனால் வந்து அப்லோடிங் டைம் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரி. நம்ம வந்து இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இதை வந்து இன்னும் ஃபீல்டில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னி நாளோட வேர்டு என்ன அப்படின்னா டைகாட்டமி. ஸோ டைகாட்டமி அப்படின்றது இரு வகைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டிவிஷன், அதோட சினானிம் வந்து டிவிஷன். ஸோ ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து டைகாட்டமி அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜை பாருங்களேன். இதில் வந்து ஆண் பெண். ஸோ அக்கார்டிங் டு மீ தேர் இஸ் ஒன்லி ரெண்டே ரெண்டு கேஸ் தான், ஒரு ஆண் ஜாதி பெண் ஜாதி. அதை குறிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இரு வகை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் மீன் பை டைகாட்டமி? இட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் நவுன் அண்ட் சினானிமஸ் டிவிஷன், ஆண்டனிமஸ் யூனிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்த வார்த்தை ரெக். ஸோ ரெக் மீன்ஸ் சிதைக்கிறது, ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை வந்து வீணாக்குறத தான் நம்ம வந்து ரெக் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சினானிம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளிக்ட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பில் வரும். ஆண்டனிம் வந்து ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அழகான நாய்க்குட்டிகள் வந்து அந்த தலகணியே வீணாக்கியிருக்கு. ஸோ சிதைச்சி இருக்கு. அந்த சிதைச்சி இருக்கிறத வந்து நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்லைடு அப்படின்னா நம்மளோட இந்து வெக்காப்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. சரியா? இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டை போயிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லா வீடியோஸுமே இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை மொராஸ். மொராஸ்ன்றது புதைக்குழி. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து புதைக்குழிக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ புதைக்குழி அப்படின்றத வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா மொராஸ் அப்படின்னுவோம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன். சினாரிம் வந்து ஸோ மொராஸுக்கு இன்னொரு வார்த்தை தான் இந்த குவாக்மயர் அப்படின்றது. ஆண்டனிம் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டனிம்ன்றது அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை வருது. பட் எக்ஸாக்டாக மொராஸ்ன்றது புதைக்குழி தான். ஓகேவா? ஸோ ஏன் சக்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னா புதைக்குழினா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து அதாவது தோல்வி அடைஞ்சிடறோம் அப்படின்றத இந்த இடத்துல அதை மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வார்த்தை ரிட்டாலியேஷன். ஸோ ரிட்டாலியேஷன் மீன்ஸ் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கறது, ஒருத்தவங்க வந்து பழி வாங்குறது தான் ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா நவுன், சினானிம் வந்து ரிப்ரைஸ் சொல்றது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருப்போம். நம்மளை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து கேலியா நம்மகிட்டே உன்னால் முடியாது, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க. ஈவன் தோ எனக்குமே நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். சரியா? ஸோ அந்த வார்த்தைக்கு, அந்த பதிலடி அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம வந்து ரிட்டாலியேஷன் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். சரியா? சரி, அடுத்த வார்த்தை சிஏஜ். சிஏஜ் அப்படின்றது முற்றுகை பண்றது. இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முற்றுகை அப்படின்றத நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் வந்து கோட்டையை போயிட்டு முற்றுகை பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கேன். ஸோ சிஏஜ் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன், சினானிம் வந்து பிளாக்கேட், ஆண்டனிம் வந்து லிபரேஷன். ஸோ இது என்ன ஸ்லைடு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து இப்போ ரீசனிங்க்கு உண்டான ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா டாபிக்ஸுமே இருக்குது. நீங்கள் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் பிகினராக நம்மளோட இந்து வெக்காப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை போன வருஷம் தான் நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃபவுண்டேஷனல் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக தரோம். அதனால் வந்து அந்த அளவுக்கு ரீச் இருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒர்த் இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லை வந்து ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டரோ எடுத்து நீங்கள் படிக்கிற கான்செப்ட் எல்லாமே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ படிங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீயாக கொடுக்குற பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு கார்டு தரேன், செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வார்த்தை ரேம்பேஜ். ரேம்பேஜ்ன்றது ஆரவாரம் பண்ணுறது. சரியா? ஃப்ரெண்ட்ஸி. சினானி வந்து ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு மூவிலேருந்து எடுத்த படம். ஸோ ரேம்பேஜ் அப்படின்ற ஒரு மூவிலேருந்து எடுத்த படம், ராக் நடிச்ச படம். ஓகே, டிவைன் ஜான்சன் நடிச்ச படம். அந்த படத்துல இந்த சீன் வரும். சரி, இதுல வந்து அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஆரவாரம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேர்டு, இதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா காம்னஸ். நெக்ஸ்ட் வார்த்தை ஓவர் சீயிங். ஓவர் சீயிங் மீன் சூப்பர்வைஸ் பண்ணுறது. நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம், நம்மளோட டீயில் இருப்பாங்க, நம்மளோட மேனேஜர் இருப்பாங்க. நீ அதை பண்ணிட்டியாப்பா, இதை பண்ணிட்டியாப்பா, உனக்கு இந்த ஒர்க் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேற்பார்வையிடுவாங்கல்ல. அதை தான் நம்ம வந்து ஓவர் சீயிங் சொல்லுவோம். ஸோ மேனேஜர்ன்றவங்க ஓவர் சீயிங், அதாவது மேற்பார்வையிடலாமே தவிர மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்தது அஸ்டிங்ஸ். ஸோ அஸ்டிங் மீன்ஸ் மேடை. ஒன்றும் இல்லை, அஸ்டிங்ஸா என்ன, மேடை, அவ்வளோதான். இந்த இமேஜில் நம்ம வடிவேல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மேடையில் நிற்கிறாரு. ஸோ மேடை அப்படின்றது வந்து நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், அஸ்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட சினானிம் வந்து போடியம். ஓகேவா? இது என்ன ஸ்லைடு அப்படின்னா ஸோ ரீசனிங் படிச்சாச்சு, பேசிக்கெல்லாம் படிச்சாச்சு, கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் ஒரு 8 வீடியோ கொடுத்துருக்கோம். எட்டுலேயுமே மூணு டேரக்ஷன் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். டேரக்ஷன் மீன்ஸ்
சீட்டிங் கொஷின்ஸ் தான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். சரியா? ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸையும் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஷிங் அப்படின்றது பாகுபடுத்துதல், அனலைஸ் பண்ணுறது. இந்த இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜில் வந்து எல்லாருக்குமே இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேவரட், ஈவன் எனக்குமே. ஸோ பென்டெனில் வந்து எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஏலியன்ஸ் அவர் அந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதோட வேர்டு என்னன்னா பாஷிங். பாட்ட சுவிட்ச் என்னன்னா நவுன். தமிழ் மீனிங் வந்து பாகுபடுத்துதல். ஆன்டனிம் வந்து சிந்தசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரேஜ். ஸோ பேரேஜ் மீன்ஸ் இது வந்து பாட்ட சுவிட்ச் நவுன். ஸோ பேரேஜ்னா சரமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரமாரியா தாக்குதல் நடத்தணும் அப்படின்றவாங்க. அதுதான் நம்ம பேரேஜ்னு சொல்றது அப்படின்னு சொல்றோம். சரி, இதோட சினானிம் வந்து வாலி. ஆன்டனி வந்து காம். ஸோ இதில் வந்து நான் இந்த பீரங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பீரங்கிலேருந்து சரமாரியா குண்டுகள் போயிட்டு இருக்கும்ல, அதை மீன் பண்ணுறதுக்காக நான் இந்த இமேஜை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு 10 வார்த்தை. ஒரு சூப்பரான இன்னைக்கு 10 வார்த்தை சூப்பராக இருந்திருக்கும் நம்புறேன். நீங்கள் இந்த வார்த்தையில் வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து ஒரு 4-5 வார்த்தை வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். ஓகேவா? ஸோ அவங்களும் படிப்பாங்க, எங்களுக்கும் இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் ஆகிட்டே இருக்கும். எங்களுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நாங்கள் இன்னும் நிறையா கோர்சஸ் கொண்டு வரேன். எங்களுக்கு இது வந்து ஒரு லெவல் புஷ்ஷாக இருக்கும். சரியா? ஸோ உங்களோட சஜஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். We will see in the next video. Thank you all. Bye bye.